யோசுவாவுக்கு ஆண்டவரே அபிஷேகிக்க சொல்றாரு. அப்போ ஒரு ஒரு கூட்டத்தை நடத்தி செல்வதற்கு, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்று கானான் தேசத்துக்குள்ள அவங்கள சேர்ப்பதற்கு ஒரு மனிதரை ஆயத்தப்படுத்தணும்னா அவர்களுக்கு என்ன வேணும்? ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் என்ன செய்யணும்? சும்மா சாதாரணமாலாம் ஒரு இடத்தையும் நம்ம ஒன்றையும் நடத்தி செல்ல முடியாது. சாதாரண நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் வேணும். ஒரு தொழிலை செய்வதற்கு இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் வேணும். ஒரு பணி செய்வதற்கும் வேணும். பிள்ளைகளை, நம்முடைய வீட்டில் இருக்க ஒரு சில பிள்ளைகளை நடத்தி செல்வதற்கும் இந்த அபிஷேகம் வேணும். நம்முடைய ஊழியங்களை நமக்கு ஆண்டு கொடுத்துருக்க ஊழியத்தை செய்வதற்கும் இந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? வேணும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் அபிஷேகம். எல்லாரும் என்னென்ன காரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை புரிந்து கொண்டு நடந்துடும். அதான் அந்த ஞானமும் உணர்வுள்ள ஆவி. அந்த ஆவி ஆண்டவர் நமக்கு தந்துட்டார்னா, எப்படி அந்த யோசுவா அந்த ஆவி பெற்றதுனால அவர் எப்படி அந்த மோசே நடத்தி சென்றதை விட அதிகமான